மக்களே, என்ன சொல்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. டுடே இஸ் டே 31. அப்படின்னா இன்னையோட நான் 30 days கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் என்னோட 120 days சேலஞ்சில். இது ஏன் ஸ்டார்ட் பண்ண, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. ஒரு நாள் எந்திரிச்சேன், தேஜுக்கு கால் பண்ண, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 30 daysல நான் என்னென்ன பண்ணேன், என்ன கத்துக்கிட்டேன், என்ன மாத்துச்சு அப்படின்றத சொல்றவாங்க. நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். அப்பப்போ ஜிம்முக்கு போவேன், வேண்டானா விட்டுருவேன். காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போனை பார்த்துட்டு அப்புறம் தூங்கிடுவேன். இவ்வளவுதான் ருட்டீனாவே இருந்துச்சு. ஆனா இப்போ காலையில எந்திரிச்சு வீடியோக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு கிளம்பி ஆபீஸ்ல வேலை முடிச்சுட்டு கிடைச்ச பிரேக் டைம்ல எல்லாமே ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு மிச்ச வீடியோ எடிட் ஆஃப்டர்நூன்ல லஞ்ச் பிரேக்ல முடிச்சுட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மிச்ச வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலா பிரெட் அண்ட் எக்ஸ சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ற ஆடியோக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னோட டின்னர் மீல சில நாள் நானே பண்ணிப்பேன், இல்லனா அம்மா தான் மோஸ்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. டின்னரை சாப்பிட்டு தூங்கிடுவேன். என்னடா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஆயிட்டு இருக்குன்னு யோசிக்காதீங்க. சில நாட்கள் எடிட் பண்றது மிஸ் ஆகும், சடனா கமிட்மெண்ட்ஸ் வரும், எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணுமேனு கிளம்பிடுவேன். இந்த 30 நாள்ல ஒரு சில நாட்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாம ஒரு சில நாள் வீடியோஸே போட்டிருக்க மாட்டேன். அது அடுத்த நாள் 2 daysக்கானது ஒரே நாள் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். எதுக்கு இதெல்லாம் தோணும், தேவையா கோபி நமக்கு இது அப்படின்னு தோணும். ஆனா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய ஜங்க்ஸ் போகும், அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டிருப்பேனே தவிர மீதி எல்லா நாளுமே செம்ம ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன். தேஜுவே திட்டுவா, நீ இப்படி இருக்கிறதுனால என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லுவா. ஆனா மக்களே, தேஜு ஒவ்வொரு நாள் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இழுத்துட்டு வந்து அவங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். என்ன சொல்றீங்க? சரி, வழக்கம் போலதான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட டே போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து இன்னைக்கான ஒர்க் அவுட் ஷோல்டர் பிரஸ் ஒரு 3 செட் போட்டு லேட்டரல் ரைசஸ்ல ஒரு 3 செட். சொல்ல மறந்துட்டேன், ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு மக்களே, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அப்புறம் தேர்ட் ஒர்க் அவுட்டா ரிவர்ஸ் ஃபிளைஸ்ல ஒரு 3 செட், அப்புறம் ஸ்ட்ரக்ஸ் ஒரு 3 செட், கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் ஒரு ட்ரைசெப்ஸ் ஒரு வேரியன்ட் போட்டு இன்னைக்கான டே க்ளோஸ். நன்றி, வணக்கம். பெட்டர் யூ இஸ் வித் இன் யூ.